ஒரு சாதி இந்து எவ்வளவு படிச்சிருந்தாலும் அவர் டாக்டராகவே இருந்தாலும் சாதி மனநிலையோட இருந்தா ஒரு பச்சை குழந்தைய கூட ட்ரீட்மெண்ட் பார்க்காம சாக விடுற ஒரு மனநிலைய கொஞ்சம் கூட குற்ற உணர்வே இல்லாம அவங்களாம் செய்வாங்க அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் நான் சொல்றேன். ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு அது பிறந்த சில நாட்கள்ல வயிற்றுப்போக்கு ஏற்படுது. அதோட நாடி துடிப்பெல்லாம் குறையுது, நெஞ்சு வீங்குது, மூச்சு விடுறதுக்கே அந்த குழந்தை ரொம்ப கஷ்டப்படுது. விலா எலும்புக்குள்ளெல்லாம் வலி இருக்கிற மாதிரி அந்த குழந்தை அழுது. அந்த குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் பாக்குறதுக்கு ஒரு டாக்டரை பாக்குறதுக்காக அந்த குழந்தையோட அப்பா போறாரு. அந்த அப்பா ஒரு ஹரிஜன், அந்த டாக்டர் ஒரு சாதி இந்து. அந்த அப்பா இந்த மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணும்போது ஒரு ஹரிஜனோட வீட்டுக்கு நான் வரவோ குழந்தைய தொட்டு பரிசோதனை பண்ணவோ நான் மாட்டேன் அப்படின்னு சொல்லி அதை நிறுத்திடுறாரு. அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு ஒரு 2 ரூபாய் கொடுக்கறேன், நீங்க ட்ரீட்மெண்ட் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கப்புறமா சரி ஓகே நான் ட்ரீட்மெண்ட் பாக்குறேன், ஆனா நான் அந்த ஹரிஜன் குடியிருப்புக்குள்ளேயே வரமாட்டேன், அந்த குழந்தைய தொட்டும் ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் போட்டு அந்த டாக்டர் போறாரு. அந்த குடியிருப்புக்கு வெளியே அந்த குழந்தைய தூக்கிட்டு வராங்க. அந்த குழந்தைய அவங்க அம்மா மடியில வச்சிருக்காங்க. இந்த டாக்டர் தெர்மோமீட்டர் எடுத்து ஒரு இஸ்லாமியர் கிட்ட கொடுத்து, அந்த இஸ்லாமியர் இந்த அப்பா கிட்ட கொடுத்து, அப்பா அந்த அம்மா கிட்ட கொடுத்து அங்க அந்த தெர்மோமீட்டர் வச்சு டெம்பரேச்சர் செக் பண்றாங்க. அதுக்கப்புறமா இதே மாதிரி திரும்ப அந்த டாக்டர் கிட்ட இத்தனை பேரை கடந்து அந்த தெர்மோமீட்டர் வருது. டாக்டர் தொடாமலே அந்த குழந்தைய பார்த்துட்டு சொல்றாரு, இந்த குழந்தைக்கு நிமோனியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அவர் அதுக்கப்புறம் ஏதோ ஒரு மருந்து எழுதி கொடுக்கறாரு. அதுக்கப்புறமா அந்த குழந்தை சில நாட்கள்ல இறந்து போயிருது. இங்க அந்த டாக்டர் அந்த குழந்தைய தொட்டு நிஜமாவே அந்த குழந்தைக்கு என்ன பிரச்சனை அப்படின்றத சோதிச்சு பார்த்திருந்தாலோ இல்லனா அந்த குழந்தைக்கு ஒரு ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் அவர் கொடுத்திருந்தாலோ அந்த குழந்தை அங்க இறந்து போயிருக்காது. ஒரு பச்சை குழந்தைய கூட அந்த குழந்தையோட சாதிய சொல்லி அந்த குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லி அந்த குழந்தைய சாகடிக்கிற இந்த மனநிலை இருக்குல்ல, இவ்வளவு கொடூரமான மனநிலை தான் சாதி மனநிலை. இந்த நிகழ்வு நான் இட்டுக்கட்டி சொன்னதெல்லாம் கிடையாது. காந்தி அவர்கள் நடத்தின யங் இந்தியா அப்படின்ற இதழில் 1929 டிசம்பர் 12 வெளியான ஒரு கடிதம் இது. இந்த கடிதத்தை பத்தி அண்ணல் அம்பேத்கர் ஒரு விசாவுக்காக காத்திருத்தல் அப்படின்னு சொல்ற அவரோட புத்தகத்துல இந்த கடிதத்தை குறிப்பிட்டு ஒரு அத்தியாயம் எழுதியிருக்காரு. அதுல இருந்துதான் இந்த தரவுகளை எடுத்து நான் உங்க கூட ஷேர் பண்றேன்.